இன்றைய உலகில் ஒரு சில கிளிக்குகளிலேயே ஒருவரின் வாழ்க்கையை நாசமாக்க முடியும். இந்தியாவிலும் உலகின் பல பகுதிகளிலும் போலியான அல்லது மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் உருவாக்கப்பட்ட படங்கள் மக்களை அவமானப்படுத்தவும் அச்சுறுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன. இது சிலரை ஆழ்ந்த மனச்சோர்வுக்கும் தற்கொலைக்கும் கூட இட்டுச் சென்றுள்ளது. ஃபரிதாபாத்தில் 19 வயது மாணவர் ஒருவர் தன்னையும் தனது சகோதரிகளையும் ஆபாசமான உருவாக்கிய படங்களை உருவாக்கி பணம் செலுத்தாவிட்டால் அவற்றை பரப்புவதாக மிரட்டப்பட்ட பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு இளம் பெண் தனது மார்பிங் செய்யப்பட்ட நிர்வாண படங்கள் பேஸ்புக்கில் மீண்டும் மீண்டும் வெளியிடப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டார். அவளால் அவமானத்தை தாங்க முடியவில்லை. ஒரு போலி படம் அல்லது ஃபார்வேர்டு செய்யப்பட்ட செய்தி கூர்மையான கத்தியைப் போல அவள் வாழ்க்கையில் நேரடியாக குத்தியது. அத்தகைய உலகத்திற்குள்தான் நற்செய்தி நம்மை புனித ஜோசப்பிடம் அழைத்துச் செல்கிறது. மரியாளை அம்பலப்படுத்தும் சக்தி யோசேப்புக்கு இருந்தது. அவர்கள் ஒன்றாக வாழ்வதற்கு முன்பு மரியாள் கர்ப்பமாக இருந்ததை கண்டுபிடித்த போது அந்த குழந்தை தன்னுடையது அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். இது என் குழந்தை அல்ல, நான் அப்பாவி என்று எல்லோரிடமும் கூறி தனது பெயரை காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் நற்செய்தி கூறுகிறது அவர் ஒரு நீதிமான். மேலும் அவளை அவமானப்படுத்த அவர் தயாராக இல்லையூர். எனவே அவர் அவளை அமைதியாக விட்டுவிட முடிவு செய்தார். முழு உண்மையையும் அறிந்து கொள்வதற்கு முன்பே யோசேப்பு பழிவாங்குவதை விட கருணையையும் வெளிப்பாட்டை விட பாதுகாப்பையும் தேர்ந்தெடுத்தார். யோசேப்பு வேதனையிலும் குழப்பத்திலும் இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் அவர் தனது கதையை சொல்லி கிராமம் முழுவதும் செல்லவில்லை. மக்களை தன் பக்கம் ஈர்க்க அவர் முயற்சிக்கவில்லை. அவர் தனது வலியை தனக்கும் கடவுளுக்கும் இடையில் வைத்திருந்தார். மரியாளை பொது வதந்திகளுக்குள் இழுக்காதபடி அமைதியாக பின்வாங்க அவர் தயாராக இருந்தார். வார்த்தைகள் மற்றும் திரைகள் மூலம் நமது உலகம் வெளிப்படும் போது யோசேப்பு தனது வாயை மூடிக்கொண்டு மரியாளின் நல்ல பெயரை பாதுகாத்தார். இது நமது அன்றாட வாழ்க்கையின் தெளிவான கண்ணாடி. வீட்டில் நம் கணவர் அல்லது மனைவியின் தவறுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோமா? நம் குழந்தைகளின் தோல்விகளை நம் அண்டை வீட்டாரிடமும் உறவினர்களிடமும் வெளிப்படுத்துகிறோமா? திருச்சபையிலோ அல்லது வேலையிலோ தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாதவர்களை பற்றிய கதைகளை பரிமாறிக்கொள்கிறோமா? சமூக ஊடகங்களில் ஒருவரின் நல்ல பெயரை கெடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்கள், வீடியோக்கள் அல்லது வதந்திகளை பகிர்கிறோம். ஒரு உருவகப்படுத்தப்பட்ட உருவம், ஒரு அரை உண்மை அல்லது ஒரு கொடூரமான நகைச்சுவை, இவை அனைத்தும் ஒரு நபரை ஒரு கல்லை விட அதிகமாக நசுக்கக்கூடும். சிலுவையின் புனித யோவான் இங்கே ஒரு வலுவான எச்சரிக்கையை அளிக்கிறார். அவரது அறிவுரைகளில் ஒன்றில் அவர் கூறுகிறார், பலர் தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து பேசுவதால் அவர்கள் தங்கள் அமைதியை இழந்து கடுமையான பாவத்தில் விழுகிறார்கள். எனவே மற்றவர்களை பற்றிய நமது எண்ணங்களையும் வார்த்தைகளையும் கண்டிப்பாக பாதுகாக்க அவர் நம்மை கேட்கிறார். யோசேப்பு இதற்கு ஒரு அழகான உதாரணம். அவர் எல்லா இடங்களிலும் மரியாளின் நிலைமையை பற்றி பேசுவதில்லை. அவர் தீர்ப்பளிக்கவோ அல்லது கருத்து தெரிவிக்கவோ நேரத்தை செலவிடுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து தனது மௌனத்தால் அவளை பாதுகாக்கிறார். அப்போதுதான் கடவுள் அந்த மௌனத்தில் பேசுகிறார். ஒரு கனவில் ஒரு தேவதை அவரிடம் கூறுகிறார், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள பயப்படாதே. ஏனென்றால் அவளில் கருத்தரிக்கப்படுவது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த குழந்தை தன் மக்களை காப்பாற்றும். அவர் இம்மானுவேல், கடவுள் நம்முடன் இருக்கிறார். ஏற்கனவே இயேசுவையும் மரியாளையும் பாதுகாத்த ஒருவரை அவர்களின் இரட்சகராக கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். யோசேப்பு விழித்தெழுந்து கீழ்ப்படிந்து மரியாளை வீட்டுக்கு அழைத்துச் சென்று குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார். மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தால் அவர் பின்வாங்கப்படுவதில்லை. அவர் வார்த்தைகளால் தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை. அவரது ஆம் என்பது அவரது செயல்களால் பேசப்படுகிறது. இந்த நற்செய்தி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. யாராவது என்னை காயப்படுத்தும் போது
நான் அவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கிறேனா அல்லது அவர்களின் பலவீனத்தை நான் அம்பலப்படுத்துகிறேனா? நான் ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கும்போது அதை நான் அனுப்புகிறேனா அல்லது அது என்னுடன் முடிவடைகிறதா? ஒரு கிசுகிசு செய்தி அல்லது ஒரு மோசமான படம் என் தொலைபேசியில் வரும்போது நான் கூட்டத்தில் சேருவேனா அல்லது அதை அமைதியாக நீக்குவேனா? நான் எதில் அதிக ஆர்வம் காட்டுகிறேன்? வேறொருவரின் அவமானமா அல்லது அவர்களின் இரட்சிப்பா? வருகை இயேசுவுக்காக நம்மை தயார்படுத்துகிறது. கடவுள் நம்முடன் இருக்கிறார். கடவுள் ஒருவரையொருவர் தாக்கும் குடும்பங்களுக்கு அல்ல, ஒருவரையொருவர் பாதுகாக்கும் குடும்பங்களுக்கு வர விரும்புகிறார். இன்று திருச்சபைக்கு பல யோசேப்புகள் தேவை. ஒருவருக்கொருவர் பலவீனங்களை அன்பால் மறைக்கும் கணவன் மனைவியர், தங்கள் குழந்தைகளை அவமானப்படுத்தாமல் திருத்தும் பெற்றோர், ஒரு நண்பரை சங்கடப்படுத்தும் எதையும் பகிர்ந்து கொள்ள மறுக்கும் இளைஞர்கள், வதந்திகளை வளர்க்காத திருச்சபை உறுப்பினர்கள். என்னால் யாருடைய நல்ல பெயரும் கெட்டு போகாது என்று நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்தால் நமது வீடுகளும் சமூகங்களும் மெதுவாக மாறும். எனவே இதோ எங்கள் எளிய வருகை ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீங்கள் புனித ஜோசப்பின் பாதுகாப்பின் கீழ் வளர்ந்தீர்கள். அவரை போன்ற இதயங்களை எங்களுக்கு தாரும். அமைதியாக இருக்க வலிமை, பாதுகாக்க தைரியம், தவறான புரிதல்களை தாங்கிக் கொள்ள மனத்தாழ்மை. சிலுவையின் புனித யோவானின் உதவியுடன் மற்றவர்களைப் பற்றிய நமது எண்ணங்களையும் வார்த்தைகளையும் தூய்மைப்படுத்துங்கள். நமது கண்களை தீர்ப்பதில் மெதுவாக்குங்கள். வதந்திகளை பெறுவதில் எங்கள் காதுகளை மெதுவாக்குங்கள். அதை பரப்புவதில் எங்கள் நாக்குகளை மெதுவாக்குங்கள். நமது வீடுகளும் திருச்சபைகளும் ஒவ்வொரு நபரின் கண்ணியமும் நல்ல பெயரும் பாதுகாப்பாக இருக்கும் இடங்களாக இருக்கட்டும். இம்மானுவேல், நீங்கள் உண்மையிலேயே நம்மிடையே வசிக்க முடியும். ஆமென். If this reflection helped you, share it and stay with us for the next echo of His Word.